பசிக்குதுமா, வயிற்றுக்கு ஏதாவது கஞ்சி தண்ணியாவது கூடு, பசி தாங்கவே முடியல. அரிசி இருந்தா தானே சோறாக்க முடியும், சோறாக்கினா தானே கஞ்சி தண்ணி கிடைக்கும். ஒரே பசி மயக்கமா இருக்குதுமா. அதுக்கு நான் இப்ப என்ன பண்றது? எல்லாத்தையும் வித்து கடைசியில என்னையும் வித்துதான் ஒருவேளை சாப்பாடாவது சாப்பிட்டு இருந்தோம். இப்ப அதுக்கும் ஆள் இல்லாம போயிடுச்சு. சும்மா இப்படி கத்திட்டு இருக்காம போய் எவனாவது கிடைச்சானா கூட்டிட்டு வா. என்னால கொஞ்சம் கூட அசைய முடியல மாலினி. எத்தனை நாளைக்குதான் இப்படியே ஈர துணிய வயித்துல கட்டிக்கிட்டு பட்னி கிடக்கிறது? கடவுளே, கொஞ்சமா விஷம் வாங்கி கொடுத்து என்ன கொன்னுடு மாலினி. உங்களை கொன்னுட்டு நான் மட்டும் சுகமா இங்க வாழ முடியுமா? நம்ம 2 பேரும் ஒன்னாவே சேர்ந்து செத்துடலாம். வேணாம் மாலினி, உனக்கு ஆரோக்கியம் இருக்கு, நல்ல அழகு இருக்கு, நீ நல்ல சுகமா வாழலாம். இந்த இதய நோயாளியான நான் எதுக்கு உனக்கு ஒரு பாரமா இருக்க? வேண்டாம், அப்படி சொல்லாதீங்க. வீட்டுக்காரங்களையும் சொந்தக்காரங்களையும் எதிர்த்து ஆஸ்தியும் குடும்ப மரியாதையும் தூக்கி எறிஞ்சு இந்த அநாத பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்தீங்கல்ல. எனக்கு எல்லாமே நீங்கதான். நல்லா இருந்தப்ப என்ன தங்க மாதிரி பாத்துக்கிட்டீங்க. ஒரு இதய நோயாளி ஆனது உங்களோட தப்பா? எல்லா விதி. தெய்வம் நமக்கு ஒரு நல்ல வழியை காமிக்காம இருக்காது. தெய்வம் நல்ல வழியை காமிச்சிருச்சு. காலையில இருந்து ஒரே அலைச்சல் தான். கடைசியில் தெய்வம் என் கண்ணுல காட்டுறது ஒரு நல்ல அரசியல்வாதியை தான். பேசி பேசி ஒரு 100-150 தண்ணி ஒத்துக்கிட்டான். போலாமாக்கா? சரி, கிடைக்கிறது எதுவா இருந்தாலும் போதும். வேலாயுதா, வீட்டுல ஒல வச்சு 3 நாள் ஆச்சு. சார் வா வா. தேங்க்யூ சார். இது 1000 ரூபாய் இல்ல, பாக்கி கொடுக்க என்கிட்ட சில்லறை இல்ல. பாக்கி நான் கேட்கலையே. வேலாயுதா என்கிட்ட 100 இல்ல 150 தான் சொன்னாரு. நானும் அப்படிதான் சொன்னேன். ஆனா உனக்கு 1000 இல்ல 10,000 கொடுத்தா கூட அதிகம் இல்ல. நீங்க என்ன கிண்டல் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல கண்ணு, இந்த பணத்துக்கு முழு உரிமை உனக்குதான். உன் முகத்துல லட்சுமி கலை இருக்கு. நீ எப்படி இப்படி? ஆசையும் நேர்த்தி கடனோ இல்ல சார். இதே நோயாளியான என் புருஷனுக்கு ஒருவேளை சோறாது போடணும்னா எனக்கு இதை விட்ட வேற வழி தெரியல. நீ எங்கேயாவது வேலை பார்க்கலாம்ல? நிறைய வேலையை பார்த்துட்டேன் சார். போற இடத்துல வேலை மட்டும் பார்த்தா போதாது, அவங்களுக்கு உடனே காட்டணும். அதுக்கு இது பரவாயில்லன்னு தோணுச்சு. இது வரைக்கும் எவ்வளவு சம்பாதிச்சிருக்க? என்ன சம்பாத்தியம் சார்? ஏதாவது தரித்திரம் பிடிச்சவனுங்க மூக்க முட்டை குடிச்சிட்டு வருவானுங்க. தான் சொந்த பொண்டாட்டிட்ட காட்ட முடியாத மிருகத்தனத்தெல்லாம் என்கிட்ட காட்டுவானுங்க. அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டா 100 150 கொடுப்பானுங்க. அதுலயே சில பாவிங்க காரியம் முடிஞ்சது கையை நீட்டினா காலார் எட்டு வதிப்பாங்க. அதையும் சகிச்சுக்கணும். மாலினி, நீ இந்த பட்டிக்காட்டுல கிடந்து இப்படி நாசமாக வேண்டாம். என் கூட பட்டணத்துக்கு வந்துரு. சார். ஆமா மாலினி, இந்த நரகத்தை விடு, அந்த நகரத்துக்கு வா. நீ நினைச்சினா எதை வேணாலும் சாதிக்கலாம். ஒரு சொர்க்கத்தையே நீ உருவாக்கலாம்.
என் மேல நம்பிக்கை இருந்தா என் கூட வா. அந்த சொர்க்க வாசலை திறந்து நான் உனக்கு காட்டுறேன்.